வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா BS6 மாடல் வண்டி. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னா, வண்டி வந்து ஸ்டார்டிங்லாம் கரெக்டாக இருக்குது. வண்டி வந்து நம்ம மூவ் பண்ணோம்னாக்கா வெட்டி போகுது. வண்டி ஃபுல்லாக வந்து ரேஸ் ஆகலை. அதாவது நார்மலாக போனால் போய்கிட்டே இருக்குது எவ்வளோ தூரம் போனாலும். இப்போ நம்ம வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு திரும்பி ஆக்சிலேட்டர் வேகமாக கொடுக்கணுன்னா வந்து வண்டி வெட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இது என்ன கம்ப்ளைண்ட் சொல்லிவிட்டு, இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பார்க் ப்ளக்லாம் கழட்டி எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி போட்டாச்சு. கரண்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே வருது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சென்சார் வயர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. வண்டி இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்ஐ லைட் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. இதை என்ன கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு நம்ம இப்போ ஓபிடி மாட்டி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கப்ளரில் வந்து ஓபிடி வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன கம்ப்ளைண்ட் சொல்லிவிட்டு இப்போ நம்ம மொபைலில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம வந்து ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே தெரிகிற சிம்பிள் வந்து நமக்கு இப்போ வந்து நின்றுடுச்சு. ஓபிடி வந்து நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபால்ட் கோட் வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா இப்போ பர்சன்டேஜ் வந்து போயிட்டுருக்கு. நம்ம 100% வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஃபால்ட் கோடு காமிக்குது. அதில் பார்த்திங்கன்னா என்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் ஹைன்னு சொல்லிட்டு காமிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா எக்னிஷியன் காயில் பிரைமரி செகண்டரி சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எக்னிஷியன் காயில் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா எக்னிஷியன் காயில் வந்து இங்கே இருக்குது. நம்ம இந்த எக்னிஷியன் காயிலுக்கு வர வயர் நம்ம வந்து செக் பண்ணுவோம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு எக்னிஷியன் காயிலில் வந்து எர்த்து அண்டு பாசிட்டிவ் லைன் 2 லைன் இருக்குது. இந்த பின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குது. இந்த பின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ லூஸ் இருக்குது. இதனால தான் நமக்கு வந்து இந்த சென்சாரில் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குதுங்கிறத வந்து நமக்கு ஓபிடி காமிக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பின் வந்து ரொம்ப வந்து நாளாயிட்டு லூஸ் ஆகிருக்கு. அதை நம்ம இது நெருக்கி போட்டுட்டு ஃபால்ட்டை கிளியர் பண்ணோம்னா பிரச்சனை வராது. இது பார்த்திங்கன்னா இந்த 2 பின்னுமே நம்ம நெருக்கிட்டு இப்போ நம்ம இதை வந்து லூஸ் இல்லாமல் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதை ஓபிடியிலேருந்து நம்ம போட்டு இந்த ஃபால்ட் கோடை வந்து நம்ம கிளியர் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா என்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் அதனுடைய கப்ளர் இது. இதை நம்ம வந்து இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சொருவிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஃபால்ட் கோட் வந்து கிளியர் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ட் எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி டல்லாக இருக்குது, இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இந்த டிஸ்பிளேலாம் காமிக்கணுன்றதுக்காக தான் இப்போ நான் கொஞ்சம் இருட்டில் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஓபிடி போட்டு அந்த ஃபால்ட் கோடெல்லாம் எல்லாமே சரி பண்ணி கிளியர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கீ ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன் பண்ணுற பாருங்கள். பார்த்திங்கன்னா எம்ஐ லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற பாருங்கள்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வண்டி வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு க்யூர் ஆகிடுச்சு இந்த பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸ், BS6 வாகனங்களை பற்றி இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.